இப்போ நம்மள ஒரே வார்த்தையில அமுக்கிடுறாங்க சார். லோக்கல் பிராண்டா, சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஷாப்கீப்பர் அவன் மணி பண்ணா மட்டும்தான் we will be able to make the product a successful product. அந்த டிஃபரன்சியேஷன் வர ஆரம்பிச்சிருந்து நம்ம லோக்கல் பிராண்ட்ஸ்க்கு வந்து ரீட்டைலர்ஸ்க்கு இருக்கிற அந்த வரவேற்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பட் இதை நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறீங்க, இதில் நெகட்டிவான ஒரு விஷயமும் இருக்குது சார். இப்போ பிராண்டிங் அப்படின்றது தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிராண்டடாக இருந்தால் தான் அந்த மனுஷனே ஒரு பிராண்டடான மனுஷன்ற ஒரு மாயைக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். இப்போ நம்மளை ஒரே வார்த்தையில் அமுக்கிடுறாங்க சார். லோக்கல் பிராண்டா, சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது நீங்கள் நிறைய கடந்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லோக்கல் பிராண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்சல்யூட்லி மேடம். இது மெயினாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் தான் ஆரம்பிக்கும். நம்ம இப்போ போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓ நீங்கள் லோக்கல் பிராண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பண்ணுற குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ், பேக்கேஜிங், நம்மளோட ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல், ரிப்பீட் பர்ச்சேஸ். இப்போ நீங்கள் கடைக்காரர், இப்போ நம்மளோட கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இஸ் பீப்புள் ஹூ கன்சியூம் தி ப்ராடக்ட். த இமீடியட் நெக்ஸ்ட் கஸ்டமர் இஸ் தி ஷாப்கீப்பர். ஷாப்கீப்பர் அவன் மணி பண்ணால் மட்டும்தான் we will be able to make the product a successful product. அவங்க of course அண்ணனுக்கும் செந்திலுக்கும் அது நல்லா தெரியும். the shelf space is very limited. அந்த shelf spaceல how much turnover they do, right? நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய்க்கு கோக் பெப்சி வாங்கி வைக்கிறாங்க, 10,000 ரூபாய்க்கு நம்ம ப்ராடக்ட் வாங்கி வைக்கிறாங்கன்னா, அந்த 10,000 ரூபாய் எத்தனை தடவை ரொட்டேட் பண்றான்? ஏன்னா அவனுக்கு எல்லா செலவும் போக 2% மார்ஜின் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 10,000 ரூபாய் அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு 5 தடவை ரொட்டேட் பண்ணிட்டானா அவனுக்கு he makes more money than selling 10,000 ரூபாய் with Coke or Pepsi for two times. அந்த டிஃபரன்சியேஷன் வர ஆரம்பிச்சிருந்து நம்ம லோக்கல் பிராண்ட்ஸ்க்கு வந்து ரீட்டைலர்ஸ்க்கு இருக்கிற அந்த வரவேற்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தே லுக் அவுட் ஃபார் அஸ். இப்போ நம்ம ஒரு ஏன் எனக்கு இப்போ வந்து பீகார்லேருந்து என்கொயரி இருக்குது, அசாம்லேருந்து என்கொயரி இருக்குது, டெல்லியிலேருந்து என்கொயரி இருக்குது. இங்கே பண்ணுற நம்ம அந்த குவாலிட்டி, அட் தி சேம் டைம் இப்போது நம்ம எத்திகாலிட்டி. கோவிட் டைம்லிங்க நிறைய எம்என்சி சப்போர்ட்டே பண்ணல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிற ப்ராடக்ட். நீங்கள் ஒரு 4 மாதத்தில் எக்ஸ்பயர் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த பீவரேஜஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேல்ஸ் ஹேப்பன்ஸ் டியூரிங் சம்மர், மார்ச் ஏப்ரல் மே. 2 வருஷமும் கோவிட் மார்ச் ஏப்ரல் மே தான் வந்துச்சு. இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் எடுத்து வச்சிருப்பாங்க, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா சம்மர் சேல்ஸில் எம்என்சிஸ் என்ன பண்ணிட்டாங்க, இட் வாஸ் அ ஃபோர்ஸ் கன்ஜூர் அப்படின்னு சொல்லி இவெண்ட் இருக்கு. இட்ஸ் சம்திங் விச் இஸ் நாட் இன் தேர் ஹேண்ட். முடிஞ்சது வித்தோம், நீங்கள் விற்க முடியல, எங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு. வி ரீப்ளேஸ்ட் எவ்ரி சிங்கிள் ப்ராடக்ட். அதாவது மெயினாக வந்து நம்ம கிட்ட தொழில் பண்றவங்க யாருமே நம்மனால நஷ்டம் அடையக்கூடாது. த என்டையர் சப்ளை செயின் ஷுட் பி ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறது என்னோட வேல்யூ சிஸ்டம். தட்ஸ் அ வேல்யூ சிஸ்டம். அதுபடி எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ தே அண்டர்ஸ்டுட். அதாவது நீங்கள் இன்னைக்கு ஆன்லைனில் வாங்குறீங்க, இன்னைக்கு ஒரு இது வாங்குறீங்க, ஒரு பிரச்சனைனா யாரும் வந்து நிற்பா, யாருக்கிட்ட போய் கேட்பீங்க? இந்த ரீட்டைலர் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு கேஸ் அவுட் ஆயிடுச்சு, ஒரு ப்ராப்ளம் கெட்டு போச்சுன்னா வி ஆர் ஆக்சசபிள். ஸோ அதனால இருக்கிற வருமானத்தில் வந்து வி பிரேக் ஓப்பன். அண்ட் இப்போ நம்ம வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து த கஸ்டமர்ஸ் ஃபீல் மச் மோர் கம்ஃபர்டபுள் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தேன் அன் எம்என்சி ப்ராடக்ட்.